ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 983வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. வாங்க டக்குன்னு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹானரோட ஹானர் பேட் X9 இதை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹானரோட ஒரு டேப்லெட் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. இதில் 11.5 இன்ச்சஸ்க்கான 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸ்னாப்ட்ராகனோட 685 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5 MP கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. 7250 mAh பேட்டரியோட இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 20,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ள இது வரலாம். போகோலேருந்து ஒரு புது மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். என்ன மொபைல்னு கேட்டிங்கன்னா போகோவோட போகோ M6 Pro 5G அப்படின்ற நேமில் இது இருக்குமாம். இது ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட இருக்க போகுது. இதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ பார்க்குற எல்லா மொபைல் மாதிரி தான் இருக்க போகுது. இதுவும் LCD 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட ரெகுலரான 50 MP கேமரா கொடுத்து 5000 mAh பேட்டரி 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வர போகிறாங்க. 15,000 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா ஓகே. அடுத்து வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஒர்க்கிங்கில் இருக்குது, செக் பண்ணி வாருங்க. இவ்வளோ நாள் நம்ம ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட நம்பரை சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். இனி அந்த மாதிரி சேவ் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் வந்து கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நியூஸ் சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு எந்த நம்பருக்கு சேட் பண்ணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிங்கனாலே சேட் அப்படின்றத காமிச்சிடும். ஸோ நம்பரை சேவ் பண்ணாமல் உங்களால் இனி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்க முடியும். Xiaomiலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கான லான்ச் டைம்லைன் இப்போ தெரிய வந்திருக்குங்க. ஆமாங்க, Xiaomiயோட Xiaomi Pad 6 Max, Mi Fold 3, அது போக Redmiயோட K60 Ultra, இந்த 3 மொபைலும் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. எவ்வளோ சீக்கிரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதமே இந்த மொபைல்ஸோட லான்ச் சைனாவில் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பாக இதில் இந்த 3 மொபைலுமே 3 ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தொடர்ந்து அடுத்த மாதமே இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து OnePlus 12 இதனோட லான்ச் டைம்லைன் அது போக ஸ்பெக்ஸும் வெளியே வந்திருக்கு. OnePlus 12மே இந்தியாவில் ஆகஸ்ட்டில் லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் Gen 3 ப்ராசஸர் சீக்கிரமாக லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறோங்க. இந்த OnePlusோட OnePlus 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches 2K 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரோட வரப்போகுது. மற்றபடி இதில் 5400 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்க போகுது. ஆகஸ்ட்டில் இதனோட லான்ச் இருக்கும். டேட் மட்டும் தெரிலங்க. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து ஒரு கீபோர்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே என்னடா இது எதுக்கு தான் லான்ச் பண்ணீங்கன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இது ஒரு கீபோர்டு. இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்பில்டாக பேட்டரி இருக்குது, 4000 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 100 ஹவர்ஸ்க்கான டைம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங் தான் ரொம்ப முக்கியம். 18,000 ரூபா ஒரு நல்ல மொபைல் ப்ரைஸில் ஒரு கீபோர்டு யார் வாங்குவா அப்படின்னு தெரில. எக்ஸ்ட்ராவாக எதுவும் கொடுத்த மாதிரி தெரில. நாங்கள் வந்து இவ்வளோ ப்ரைஸ்க்கு ஒரு கீபோர்ட் கொண்டு வரோம், அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இதில் நம்பர் பேட் வேறு இல்லை. ஸோ என்ன கீபோர்டுன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ரியல்மிலேருந்து C53 அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் ஸ்பெக்ஸை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. 6.74 inches 90 Hz LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூனிசாக்கோட ப்ராசர் இருக்குது. இதனோட மேஜர் ஹைலைட்டடாக அவங்க காமிக்கிற ஒரு 108 MP கேமரா இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 10,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகிருக்குங்க. 128 GB வேரியன்ட். ஸோ பாருங்கள், இந்த ப்ராசர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரியல்மியோட Realme Pad 2வும் லான்ச் ஆகிருக்கு 20,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு. ஸோ இதில் 11.5 inches LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, AMOLED கிடையாது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மீடியாடெக்கோட Helio G99 அப்படின்ற ப்ராசரோட 8360 mAh பேட்டரி, 33 வாட்கான வூட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 6GB 128 GB வேரியன்ட் 20,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வருதுங்க. அடுத்து ட்ரூகாலரில் இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட ட்ரூகாலர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க காலை எடுக்கலை அப்படின்னா ட்ரூகாலரோட அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகி நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்குமாம். ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அவங்க பார்க்கும்போது ட்ரூகாலர் மூலமாக அவங்களுக்கு காமிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஸ்பேமர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நல்ல அப்டேட் மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரூகாலர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.